அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் கேட்டு ட்ரில்லிங் மிஷின்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் அட்டாச்மெண்டான ஒரு யூனிவர்சல் இண்டெக்ஸ் கேட்டை பயன்படுத்தி மேனுவலா பச்சைக்கரங்களை உருவாக்கணும். கையினால இயக்கி ஒரு பச்சைக்கரத்தை பில்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்கா என்னென்ன மிஷின் செட்டிங்கு, இண்டெக்ஸிங் கேட்டை எப்படி செட்டிங் பண்றது, இண்டெக்ஸ் கேட்டுனா என்ன அப்படின்ற டீட்டெயிலை பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா பல்சக்கரம் அப்படின்னால உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப பாத்தீங்கன்னா இது ஸ்பர்கியர், சரியா? இதோட மைய அச்சுக்கு நேரா பல்லு வெட்டியிருக்காங்க, அதனால இது ஸ்பர்கியர். இது ஹெலிக்கல் கியரு. இதோட மைய அச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட கிளிக்ஸ் ஆங்கிள் பற்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதனால இது ஹெலிக்கல் கியர். இந்த கியர் எல்லாமே நம்ம பயலுக, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 2025 லாஸ்ட் பேஜ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, லாஸ்ட் செமஸ்டர் உரிய ப்ராக்டிக்கல் ஜாப்பா இந்த பல்சக்கரம்லாம் செஞ்சிருக்காங்க. சரி, இந்த பல்சக்கரத்தை உருவாக்கணும்னா அதுக்கு பேசிக்கா இந்த இண்டெக்ஸ் கேட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட்டுகளை எப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியா அந்த பல்சக்கரங்களை உருவாக்க முடியும்ன்றதான் இன்னைக்கு வீடியோ, சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரா மெட்டீரியல் இப்படித்தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், லேத்துல டேர்ன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ சைஸுக்கு என்ன செய்யணும்னா மெத்தனிங் பண்ணிடணும். சரி, இந்த ஃப்ரீ சைஸுக்கெல்லாம் மெத்தனிங் பண்றதெல்லாம் என்ன மெத்தட்ல பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பர் கியர் வெட்ட போறோமா, ஹெலிக்கல் கியர் வெட்ட போறோமா, பெவல் கியர் வெட்ட போறோமா, எந்த கியர் வெட்ட போறோமோ அதுக்கு புக்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பிராக்டிக்கல் சிலபஸ்ல அதுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் ஓடி அவுட்டர் டை எவ்வளவு, திக்னஸ் எவ்வளவு, அதுல எத்தனை நம்பர் ஆஃப் டீத் வரணும், அதுக்கு என்ன கியர் கட்டர் பயன்படுத்தணும், மாடுலா டிபியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், முதல்ல இந்த கால்குலேஷன் மூலமா போட்டு பிரிகேஷனா அதை ரெடி பண்ண பிறகுதான் இந்த ப்ராசஸவே ஆரம்பிக்கணும். சரி, கால்குலேஷன் போட்டு இந்த மெட்டீரியல் சைஸ், இந்த மெட்டல் எல்லாத்தையும் டேர்ன் பண்ணி லேத்துல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, அடுத்து நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இதான் இண்டெக்ஸ் கேட்டு. இந்த இண்டெக்ஸ் கேட்டு வித் டெல் ஸ்டாக். இந்த இண்டெக்ஸ் கேட்டு வித் டெல் ஸ்டாக்கை பத்தி நம்மளுக்கு தெரியும். இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டா தான் இந்த யூனிவர்சல் ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின்ல இந்த ஸ்பர் கியர் அல்லது ஹெலிக்கல் கியர், பவல் கியர், கேம் பிளேட் இப்படி என்ன ஆபரேஷன் வேணாலும் மேனுவலா கையிலே இயக்கி மில்லிங் ப்ராசஸ்ல இதெல்லாம் உருவாக்க முடியும். ஓகேவா? அப்ப இண்டெக்ஸ் கேட்டுன்னா தெரிஞ்சதான், ஒரு பெரிய பாடி இருக்கும், அதுக்கு ஒரு பேஸ் இருக்கும், சரியா? சிவல் பிளாக் இருக்கும். இதுல என்னென்ன மெயினா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு திரிஜா ஜக்கு ஜாப்பை பிடிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் கேட்டோட முழு உருவமும் இப்படிதான் இருக்கும். பேஸு, பாடி, சிவில் கட்டுன்னு சொன்னேன், சரியா? இதெல்லாம் என்ன செய்யலாம்னா தேவையான குணத்துக்கு திருப்ப கூட முடியும். இதுல டிகிரி கூட கொடுத்துருப்பாங்க. இப்ப அப்படி டிகிரி கொடுத்ததுல நாங்க லாஸ்ட் டபுள் கியர் ஆபரேஷன் பண்ணோம். அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த ஆங்கிள் ஒரு 45 டிகிரிக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த திரிஜா சேர்க்க தேவையான குணத்துக்கு செட் பண்ணிருக்கோம். அப்ப எந்த கியர் வெட்டுறோமோ அதுக்கு இந்த யூனிவர்சல் கட்டுல என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கான ப்ராசஸா கால்குலேஷன் மூலமா தேர்ந்தெடுத்த மெத்தட்ல நம்ம செட்டிங் பண்ணணும். சரி, இதுல இந்த இண்டெக்ஸ் கட்டுல பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு யூனிவர்சல் இண்டெக்ஸ் கட்டுன்னு தெரியணும். ஏன் யூனிவர்சல் இண்டெக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்சல் இண்டெக்ஸ் கட்டுல சிவல் பிளாக்ன்ற ஒரு சுழலக்கூடிய அமைப்பு கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன செய்யலாம்னா, நம்ம டபுள் கியர் வெட்ட போறோம் அப்படின்னா அந்த ஒரு 45 டிகிரிக்கோ 43 டிகிரிக்கோ 42 டிகிரிக்கோ அல்லது கேம் பிளேட் வெட்ட போறோம் அதுக்கு ஒரு 40 டிகிரியோ 35 டிகிரிக்கோ நம்ம கணக்குல வர்ற மாதிரி கோணங்களை செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிவல் பிளாக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 2 நட்ட அலங்கியை லூஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு டில்ட்டிங் பண்ணிக்கலாம். தேவையான குணத்துக்கு அதாவது திருப்பிக்கலாம். திருப்புற வேலைக்கு வேண்டி இந்த சிவல் பிளாக் நம்மளுக்கு பயன்படுது. ஓகேவா? இந்த மாதிரி ஆபரேஷன்ல அதே போல ஸ்பர் கியர் வெட்ட போறேன் அப்படின்னா, இதை பழைய பிடிக்கும் ஹரிசாண்டல் பொசிஷன்ல 0 டிகிரிக்கு செட் பண்ணிடணும். ஹெலிக்கல் கியர் வெட்ட போனாலும் இந்த மாதிரி 0 டிகிரிக்கு செட் பண்ணிடணும். அப்ப இந்த இண்டெக்ஸ் கட்டுல வேற என்ன மெயினான பார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்டீரியரா கிடையாது. ஓவராலா பாடின்னு சொல்றோம். தேவையான டிகிரிக்கு திருப்புற அளவுக்கு இதுல கோணங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கோண அளவு நம்மளுக்கு எது வேணுமோ அதை இந்த அலைன்கை லூஸ் பண்ணி தேவையான டிகிரிக்கு என்ன செய்யலாம், இந்த ஸ்பிண்டில் கட்ல இருக்கிற திரிஜா ஜக்க நம்ம தேவையான டிகிரிக்கு செட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த இண்டெக்ஸ் உள்ள இருக்கிற மெக்கானிசம் அதான் மெயின். இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஓம் அண்டு ஓம் பீல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த ஓம் பீல்ல 40 டீத் இருக்கும். ஓம் சாப்ட்ல அந்த ஓம் சாப்ட் தான் என்ன செய்யுது, அந்த ஓம் பீல்ல போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஓம் சாப்டை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஓம் பீல் சுத்தப்பட்டு இந்த திரிஜா ஜக்கு சுத்துது. 40 டீத் வெட்டி இருக்கிறதுனால நீங்க ஒரு சுத்து சுத்துனீங்கன்னா அந்த செக்கு என்ன செய்யும், 40ல ஒரு பங்கு நகரும். ஓகேவா? அப்ப 40 சுத்து சுத்துனாத்தான் என்ன செய்யும்னா இந்த திரிஜா செக்கு ஒரு முழு சுத்தே சுத்தும். அதான் கான்செப்ட். இது என்ன செய்யும் அப்படின்னா,
ஸ்பீடு எங்கெல்லாம் கூடுதலா இருக்கோ அதை மிக குறைவான ஸ்பீடா ஸ்லோ ஸ்பீடா மாத்தி கொடுக்கணும் அப்படின்ற இடங்கள்ல இந்த ஓம் அண்ட் ஓம் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த ப்ரொசீஜர்ல தான் இந்த இண்டெக்ஸ் கேட்டு செயல்படுது. இண்டெக்ஸ் கேட்டு செயல்படுதுன்னு சொன்னேன். இண்டெக்ஸ் கேட்டு அப்படின்னு இண்டெக்ஸிங்ன்ற ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணும். இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னா, ஒரு வட்டமான பனிப்பொருள் வட்ட வடிவில் ஒரு பனிப்பொருள் நம்ம கையில இருக்கு. இதை அச்சு வழியாக இதோட மைய பாயிண்ட் வழியா இதோட வெளிப்புறம் அவுட் சைடு டயாமீட்டர் இருக்குல்ல, சுற்றளவு, அதை சரி பாகமா ஈவனா பிரிக்கலாம், அல்லது தேவையான கோணங்களுக்கு திருப்பலாம், அல்லது தேவையான கோணத்துக்கு டிவைட் பண்ணி நகர்த்தலாம். இப்படி செயல்பாடுகளை தான் நம்ம இண்டெக்ஸிங் சொல்றோம். ஒரு வட்டமான ஜாப் இருக்கு, அந்த ஜாப்பை ஜாப்போட வெளிவிடும்போது, அதாவது அவுட்டர் டயாவை சம பிரிவுகளா நம்ம பிரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன ஆபரேஷனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இண்டெக்ஸிங் ஆபரேஷன் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த செயல்பாட்டுக்கு பயன்படுற அட்டாச்மெண்ட் இண்டெக்ஸிங் கேட்டு, யூனிவர்சல் இண்டெக்ஸ் கேட்டு பேரு. அப்ப இந்த ஒரு வட்டமான ஜாப் இருக்கு, இதுல ஈவனா பற்கள், அதாவது ஸ்பர்கியர் வெட்டப்பட்டிருக்கு. அப்படி ஈவனா ஸ்பர்கியர் வெட்டுறதுக்கு காரணம் என்னது? இந்த இண்டெக்ஸ் கேட்டு எதை பயன்படுத்தி வெட்டியிருக்காங்க? இந்த இண்டெக்ஸ் கேட்டை பயன்படுத்தி தான் வெட்டியிருக்காங்க. ஓகேவா? இதோட மெக்கானிசம் பார்த்தா இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கேட்ல உள்ள இந்த ஓம் சாஃப்ட் இணைக்கப்பட்டிருக்குல்ல, இந்த ஓம் சாஃப்டோட அடுத்த எண்டுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வெளியில அதுக்கு ஒரு செக்டர் ஆம்ன்ற ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வெளியில செக்நட்டு போட்டு கிராங்க் கொடுத்துருக்காங்க. அதுல கிராங்க் பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸிங் செட்டுல ஓம் சாஃப்டோட இணையிற மாதிரி ஒரு ஆக்சிலரி சாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு ஆக்சிலரி சாஃப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செக் இருக்குல்ல, திருச்சா செக்குக்கு ஆப்போசிட்டா மெயின் ஸ்பிண்டிலோட பேக் சைடு ஒண்ணு இருக்கு. அதுலயும் ஒரு ஸ்டட் வரும். அதன் மூலமாவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவையான இண்டெக்ஸிங் ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸிங் கேட்டுல மெயினா வேற என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் கேட்டு தனியா வராது, எப்பயுமே வித் டெல் ஸ்டாக் அந்த பேரோட தான் வரும். இண்டெக்ஸ் கேட்டுன்னு இருந்தா கண்டிப்பா டெல் ஸ்டாக் இருக்கும். இந்த பனிப்பொருளை பிடிக்கிறதுக்கு திரிச்சா சக்கை தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, திரிச்சா சக்கை கலட்டிட்டு டைரக்டா நம்ம என்ன செய்யலாம், பிட்வின் சென்டர், கேரியர் தாக்கு இதெல்லாம் பயன்படுத்தி பிட்வின் சென்டர்களுக்கு இடையில ஜாபம் வந்து இறுக்கமா நம்ம பிடிச்சு அடுத்தடுத்த டயாமீட்டர்லாம் பனிப்பொருள்களை வச்சு வேலையெல்லாம் செய்ய முடியும். சரி, இதுல டெல் ஸ்டாக் சப்போர்ட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்ப வந்து பாக்குறீங்க ஒரு மேண்டர்ல ஒரு ஜாப்பை மாட்டி வச்சிருக்கு. இந்த ஜாப் இருக்குல்ல, இந்த ஜாப்பை நான் வந்து திரிச்சா சக்கில் இப்படி பிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். பிடிச்சா இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஓவர் லென்த் இருக்குல்ல, ஓவர் ஹேங்கிங் லென்த்தை தாங்கி பிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த டெல் ஸ்டாக்கவே பயன்படுத்துறோம். சப்போர்ட் பண்றது தான். இப்படி சப்போர்ட் பண்ணா என்ன ஆகும், இது ஆட்டம் இல்லாம வைப்ரேட் இல்லாம கரெக்டான பொசிஷன்ல லாக் ஆகும். அப்ப நம்ம ஸ்பர்க் ஹீரோ, கெலிக்கல் ஹீரோ, பவுல் ஹீரோ வெட்டும் போது டீத்தோட ஃபார்மேஷன், அதோட ஷேப், வடிவம், ப்ரொஃபைல் எப்படி வரும்னா பர்ஃபெக்டா வரும். அதுக்காக தான் இந்த டெல் ஸ்டாக் சப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மெயினா வந்து சொன்னேன், இந்த பார்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். இண்டெக்ஸ் பிளேட்டை பத்தி சொன்னேன், கிராண்ட் சாஃப்டை பத்தி சொன்னேன், இண்டெக்ஸிங் பின்னை பத்தி சொன்னேன், ஆக்சிலரி சாஃப்டை பத்தி சொன்னேன். இதெல்லாம் மெயினா தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம இந்த இண்டெக்ஸ் பிளேட் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ் பிளேட்ல ரெண்டு கம்பெனில கிடைக்குது. ப்ரௌன் அண்ட் ஷார்ப், சின்சினாட்டின்ற கம்பெனில இந்த இண்டெக்ஸிங் பிளேட் கிடைக்குது. இந்த இண்டெக்ஸிங் பிளேட்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு எண்ணிக்கையில துளைகள் போடப்பட்டிருக்கும். அந்த துளைகளோட எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம இந்த ஸ்பர்கியர் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள்ல எத்தனை பிரிவுகளை பிரிக்க போறோம்ன்றதவே எதை வச்சு முடிவு பண்றோம் நம்ம அப்படின்னா, இந்த இண்டெக்ஸிங் பிளேட்ல இருக்கிற ஹோல்ஸ் வச்சுதான். ஒவ்வொரு சர்க்கிள்ல உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் பிளேட்ல ஒரு 6-8 சர்க்கிள் அவங்க ஃப்ரேம் பண்ணி ஹோல் போட்டு வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 15 சர்க்கிள் 15 ஹோல்ல இருந்து 16 கோல். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 15 கோல், ரெண்டாவது சர்க்கிள்ல 16 கோல், மூணாவது சர்க்கிள்ல 17 கோல், 18 கோல், 20 கோல். இப்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சர்க்கிள்லயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில துளைகள் போடப்பட்டிருக்கும். அந்த துளைகள்ல வகுபடக்கூடிய பிரிவுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இண்டெக்ஸிங் கால்குலேஷனை போட்டு இந்த மாதிரி மேண்ட்ரில்ல ஜாப்பை செட் பண்ணி இந்த திரிஜா சக்கரை பிடிச்சி ஸ்டைல்ல டெல் ஸ்டாக் சப்போர்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் தேவையான பிரிவுகளுக்கு இப்படி இண்டெக்ஸிங் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, வட்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அந்த ஸ்பர்கை இருப்பிட ஒவ்வொரு டீத்துக்கும் இப்படி நகரும். அப்படி நகரும் போது ஒவ்வொரு டீத்தா தேவையான டெப்த் ஆஃப் கட்டை கொடுத்து நம்ம கட்டிங் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இந்த இண்டெக்ஸிங் கட்டு ப்ராசஸை பயன்படுத்தி இந்த இண்டெக்ஸிங் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம்னா, ஸ்பர்க் கியர், கெலிக்கல் கியர், கவல் கியர், கேம் பிளேட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம், மில்லிங் பண்ணோம். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மேனுவல். இப்பெல்லாம் அட்வான்ஸ் சிஎன்சி மிஷின் வந்துருச்சு.
எதுவுமே தேவையில்லை. அதுல டேட்டா ப்ரோக்ராம் இன்புட் பண்ணாலும் என்ன செய்யும்? ஸ்பர்கியர், கல்கியர் எது வேணாலும் இர்ரெகுலர் ப்ரொஃபைல கூட ஈஸியா வெட்டி போட்டுரும். ஆனா இந்த சிஎன்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பச்சைக்கரங்கள் வந்து இந்த யூனிவர்சல் மில்லிங் மிஷினை பயன்படுத்தி இந்த யூனிவர்சல் இண்டெக்சிங் கெட் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி வெட்டுனாங்கன்றத இந்த கிளாஸோட அடுத்த தொடர்ச்சியெல்லாம் இருக்கும். இண்டெக்ஸ் கெட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், அதுல அடிஷனலா பேர் என்ன வருது, ஒரு ரவுண்ட் ராடை எதை பேஸ் பண்ணி இண்டெக்சிங் பண்றாங்கன்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஓகேவா? பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதோட தொடர்ச்சியை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.